come up in life, bring good name to the family and to everybody. Thank you very much. எல்லாமே ஒன்று மணி எல்லாமே சந்தோஷமா இருக்காங்க. மாமா மணியம் அவரோட பிறந்தனால ரொம்ப சந்தோஷமா எல்லாமே கொண்டாடுறோம். இதை எதுக்குமே இருக்கணும். இந்த சந்தோஷம் வந்து எப்பவுமே இனியோடு இருக்கக்கூடாது. எல்லா குடும்பமும் இந்த மாதிரி பண்ணணும். அப்பதான் உங்களோட மகிழ்ச்சி குடும்பங்களோட மகிழ்ச்சி என்னைக்குமே கடைசி வரைக்கும் இருக்கும். நன்றி, வணக்கம். First of all, I would like to congratulate the organizing team. To me, they all look like special security officers for President Bush, all in black. And I'd like to take this opportunity to wish a very happy birthday to my brother-in-law. And about 10, 11 years ago, I stayed in their house before I got married. And that time, all these children, they were like my children now. Indra was 10 years old. Now my son is 10 years. So this reminds me, when I see my children, it always reminds me of them when they were about 10 years, 8 years, 5 years and so on. So just now, when my son was sitting beside me, I was telling him, 10 years from now, we must be like him. So maybe this is a very high expectation, right? I take this opportunity to congratulate Indran, Sheila, Sugan, I'm very proud of you all. I always think that you all are small children. Because when I left your house, you all were small. But seeing you all today, I'm very proud of you that we all are no more small. I think it is time for me to learn something from you all. Okay, thank you very much. Presentation. இப்போ வரப்போகிற மூணாவது ஸ்லைட், மூணாவது presentation. It's about our family life, our very big family. All the functions which we went together, நம்ம ஒன்றா செஞ்ச functions, things. அப்படின்னு அந்த மந்திரத்தில் அர்த்தம் என்னன்னா, even the small part of the whole is the whole itself. நீங்க வந்து ஒரு small part of me and that makes a very big மன்னங்கட்டின்னு சொன்னா கூட கவலை இல்லடா, எங்க அப்பா தானே சொன்னா இப்போ அதுக்கு என்னடா. மன்னா சபத்துக்கு நானும் கவலை இல்லடா, நீ அண்ணா சபை போல காதில் போட்டு கொள்ளடா. சொன்னா சோதனையை தெரிஞ்சு தோழடா, உங்க அப்பனையும் அவங்க அப்ப அனுப்பிச்சிருப்பாடா. என்ன பார்த்து சொன்னா, என் கண்ணை பார்த்து சொன்னா, அவன் அப்ப நாங்க இல்லைன்னா அடிச்சு வருடுவேன். கவலை இல்லடா, ஒரு பிள்ளையா வெஞ்சுடாத அப்ப இல்லடா. மண்ணாங்கட்டின்னு சொன்னா கூட கவலை இல்லடா, எங்க அப்ப நானே சொன்னா இப்போ அதுக்கு என்னடா.
வைக்கும் வலிச்சாலும் கண்ணு குட்டி அம்மானு தான் கதறும் உன்னை எது சொன்னாங்க உள்ளுக்குள்ள வலிக்கும் அஞ்சு போட்டு நோக்கிக்கிட்டோம் புரிய முடியல அவன் அப்பனாக இல்லைன்னு நான் அடிச்சு நான் திரும்பி சொன்னா கூட கவலை இல்லைடா ஒரு பிள்ளைய தான் வெஞ்சிடாத அப்ப இல்லைடா மண்ணாங்க சொன்னா கூட கவலை இல்லைடா எங்க அப்ப தானே சொன்னா இப்போ அதுக்கு இல்லைடா சொன்னா கூட கவலை இல்லடா ஒரு பிள்ளையடா வெஞ்சிடாத அப்ப எங்கடா மண்ணாங்கன்னு சொன்னா கூட கவலை இல்லடா ஒரு பிள்ளையடா வெஞ்சிடாத அப்ப எங்கடா மண்ணாங்கன்னு சொன்னா கூட கவலை இல்லடா எங்க அப்ப நானே சொன்னா இப்போ அதுக்கு என்னடா கவலை இல்லடா நீ ஐநா சபை போட்ட காதில் போட்டு கொள்ளடா பார்த்து சொன்னா அவன் அப்பனாக இல்லைன்னா அடிச்சு சொல்லுவேன் சொன்னா கூட கவலை இல்லடா ஒரு பிள்ளையடா வெஞ்சிடாத அப்ப எங்கடா மண்ணாங்கட்டின்னு சொன்னா கூட கவலை இல்லடா எங்க அப்ப தானே சொன்னா இப்போ அதுக்கு என்னடா நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். ஏன்னா உண்மையிலேயே இங்கே நடக்கிறது உண்மையா அல்லது கனவான்னு என்னால் இன்னும் முடிவு பண்ண முடியல. சிரமம் வராமல் நீங்கள் எல்லோரும் வந்திருக்கீங்க. அதனால் உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி. முக்கியமாக ஸ்ரீ மகாமாரியம்மன் கோவில் தேவஸ்தானத்தை சேர்ந்த தலைவர் உயர் திரு ஆர் நடராஜா மற்றும் அரங்காவலர்கள், உபய பிரதிநிதிகள், அதை அடுத்து ரொம்ப முக்கியமானவர்கள் ஸ்ரீ முருகன் நிலையத்தை சேர்ந்தவர்கள் அனைவரும் வந்திருக்காங்க. ப்ரொஃபஸர் தம்பி ராஜாவை தவிர திருவாளர் பிரகாஷ் ராவ், அவர் ரொம்ப சிரமம் பாராது பங்கூர்லேருந்து நேராக இங்கே வந்திருக்காரு. அவருக்கும் ரொம்ப நன்றி. ஆக்சுவலி இந்த பர்த்டேயை பற்றி இன்றைக்கி காலையில் தான் எனக்கு தெரியும். இதுக்கு முதல் எனக்கு உண்மையிலேயே தெரியாது. ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டேன். ஒன்றும் ப்ரிப்பேர் பண்ணல. நான் இந்த பர்த்டே நிகழ்ச்சிக்காக ரொம்ப பேர் துணையாக இருந்திருக்காங்க. என்னோடய நண்பர்கள், உறவினர்கள், ஸ்ரீ முருகன் நிலையத்தார்கள் எல்லாருக்கும் நன்றி. நான் எப்போதும் என் பிள்ளைங்கிட்ட சொல்லுவேன், மாதா பிதா குரு தெய்வம். அவங்க பிறந்ததுலேருந்து நான் இதுதான் சொல்லுவேன். எப்போது பெரியவங்களை மதிக்கணும், பெற்றோர்களை மதிக்கணும், குருவை மதிக்கணும். அது சொல்கிறது மட்டும் இல்லை, நானும் அப்படி தான். சின்ன பிள்ளையிலேருந்து என் பெற்றோரை மதிப்பேன். அவங்க சொல்கிற பேச்சை தட்ட மாட்டேன், தாத்தா பேச்சை தட்ட மாட்டேன். அவங்க பெற்றோர் இறந்ததுக்கு அப்புறம் எனக்கு அடுத்த பெற்றோர் என் மாமனாரும் மாமியாரும் தான். என்ன காரியம் செய்கிறதா இருந்தாலும்
அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு அவங்க ஆசீர்வாதத்தை பெற்று தான் நான் மற்றது எல்லாத்தையும் செய்வேன். இப்பொழுது மாமனார் இல்லை, இருந்தாலும் மாமியார் இருக்கிறாங்க. கடைசி வரைக்கும் அவங்க இருக்கணுன்ட்டு நான் வேண்டிக் கொள்கிறேன். இதை பார்த்து தான் என் பிள்ளைகளை, ஏன்னா நம்ம மிரட்டி வச்சுருக்கேன். தாய் தகப்பன் மனசை புண்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு கஷ்டம். எப்போதும் தாய் தகப்பன் மனசை வந்து சந்தோஷப்படுத்தினீங்கன்னா நீங்கள் வந்து சந்தோஷமாக இருப்பீங்க. அதே மாதிரி இவ்வளோ நாளைக்கு என் மனசை வந்து அவங்க சந்தோஷப்படுத்திருக்காங்க. என்றென்றும் அவங்க நல்லா தான் இருப்பாங்க. இதற்கு எல்லாம் மூல காரணம் வந்து ஒரே ஒரு ஆள். ஒருத்தர் வெற்றிக்கு பின்னால் வந்து ஒருத்தவங்க இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் பார்க்க போனால் அவங்க என்னோடய மனைவி தான். மனைவி திருமதி ஜெயமணி. அவங்க வந்து எனக்கு ஒரு மந்திரி மாதிரி. அவங்க இல்லாட்டி நான் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. உண்மையை சொல்கிறாங்க. வேலைக்கு போகிறது, சம்பளத்தை எடுத்து அந்த அவங்கள்ட்ட கொடுக்குறது, அவங்க உட்காருனா உட்காருறது, எந்திரிக்கணும்னா எந்திரிக்கிறது. அப்படி இல்லை, அவங்க சொல்கிறது நல்லதாக தான் சொல்லுவாங்க. அதனால் நான் அதை அவங்க சொல்கிற பேச்சை கேட்டதுனால நானும் நல்லா இருக்கேன், என் குடும்பமும் நல்லா இருக்குது, என் பிள்ளைங்களும் நல்லா இருக்காங்க. மற்ற சொந்தக்காரங்க, எங்கள் சொந்தக்காரங்க எல்லா வகையிலையும் எனக்கு உதவி. அதே மாதிரி அண்ணன் தம்பிங்க, எங்கள் மாமா மச்சான் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கிறத என் பிள்ளைங்க அடிக்கடி சொல்லுவாங்க. உங்கள் அண்ணன் தம்பிலாம் ரொம்ப பாருங்கள், ரொம்ப பாசமாக இருக்காங்க. என்ன ஃபங்க்ஷனாக இருந்தாலும் எல்லாம் வந்துடுவாங்க. மச்சான் மாமனும் அப்படி தான். கொஞ்சம் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இருந்தாலும் நான் அதை காமிச்சிக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம இப்போ சண்டை போட்டுக்கிட்டோம்னா நம்ம பிள்ளைங்களும் அதே மாதிரி சண்டை போட்டுக்குவாங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து நம்ம வழிவகுத்து இவங்களுக்குள்ளே இவ்வளோ திறமை இருக்குன்னு இன்றைக்கி தான் எனக்கு தெரியுது. நான் கூட நினச்சேன் என் பிள்ளைங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு. உண்மையிலேயே நான் நினைச்சேன் நம்ம பிள்ளைங்க, நானும் எப்போதும் பெசாக அசியாரிங்க இசைங்க அதுக்கு தான் இருப்பேன். ஆனால் இன்றைக்கி இவங்க செஞ்சதை பார்த்த பிறகு நான் கூட இப்படி ஒரு ஃபங்க்ஷனை செஞ்சுருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இதற்கு முக்கிய காரணம் ஏன்னா நான் என் பிள்ளைங்களை வந்து எப்போதும் சொல்லுவேன், இப்போ நீங்கள் படித்து மற்றவங்களுக்கு நீங்கள் வந்து உதவியாக இருக்கணும். அதே மாதிரி இவங்களுக்கு வந்து முக்கிய வழிகாட்டியாக இருந்தவங்க சிறுமுக நிலையம். அந்த சிறுமுக நிலையத்தில் ஃபங்க்ஷனில் இவங்க இவ்வளோ உதவி செஞ்சு நான் இந்த கலையெல்லாம் அங்கே தான் கற்றுக்கிட்டாங்க. இல்லாட்டி இவ்வளோ ஒரு ஃபங்க்ஷனை ஏற்பாடு பண்ணுறது சின்னாங்கான வேலை இல்லை. ஏன்னா அந்த அடிக்கடி ஃபங்க்ஷனுக்கு போவாங்க, உதவி செய்வாங்க, அதுலேருந்து அவங்க பயன் அடைஞ்சிருக்காங்க. ஆகவே உண்மையிலேயே எனக்கு வந்து எப்படி நன்றி சொல்கிறதுன்னு தெரியல. என் பிள்ளைங்களுக்கு, அண்ணன் தம்பி, சொந்தக்காரங்க அனைவருக்கும் என்னோடய தாழ்மையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Yeah.
ஓகே இந்த பாட்டோட we have a special gift for father. இந்த ஃபங்க்ஷன் மட்டும் ஒரு gift இல்லை அப்பாவுக்கு, அதே மாதிரி ஒரு ladies and gentlemen, இதுவரைக்கும் இந்த ஃபங்க்ஷன்